பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய பெரும்பாலான மாணவர்களுடைய பெற்றோர் தினக்கூலிக்கு போகிறவங்க தான். ஏழை எளிய மாணவர்கள் அதிகம் படிக்கக்கூடிய பள்ளி இது. இந்த பள்ளியில் 6ஆம் வகுப்பு சேரக்கூடிய மாணவர்கள் பல பேர் கம்ப்யூட்டர் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. அண்ட் திஸ் இஸ் த வெரி ஃபஸ்ட் டைம் தே ஆர் அக்சஸிங் அ கம்ப்யூட்டர் ஆர் அ லேப்டாப். முன்னெடுப்பாக இந்த ஹெட்ஃபோன்ஸை முதல்ல அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அண்ட் தீஸ் கைஸ் தே ஆர் சூப்பர் எக்ஸைட்டட் டு யூஸ் திஸ் மொழிகள் லாங்குவேஜில் தமிழில் வார்த்தைகள் கொடுத்துருக்கிறது அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது. ஓவராலாக இந்த மொழிகள் ஆய்வகத்தினால அவங்களுடைய லாங்குவேஜ் எபிலிட்டி as well as confidence as well as technical knowledge-உம் வளர்ந்ததை நான் பார்த்துருக்கேன். நாங்கள் தமிழ் பேசுகிறதுனாலையும் மற்றவங்க பேசுகிறத கேட்குறதுனாலையும் சின்ன வயசுலேருந்தே தமிழ் கேட்டு வளர்ந்ததுனாலையும் நாங்கள் இப்போ தமிழ் ஈஸியாக பேசவும் முடியும், எழுதவும் முடியும். நாங்கள் இப்போ லாங்குவேஜ் லேப் வந்து இங்கிலீஷில் கதை கேட்குறதுனாலையும் இங்கிலீஷில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனாலையும் எங்களால் இப்போ தமிழ் மாதிரியே இங்கிலீஷும் கான்ஃபிடென்ட்டாக பேச முடியும். After attending the language lab class, I am able to read and write in English better. As an English teacher, நம்ம என்ன பண்ணுவோம்னா கிளாஸில் நம்ம பேசேஜ் குழந்தைகிட்ட கொடுத்து அதுக்கான கொஷின்ஸ் கேட்கும்போது அதுக்கான ஆன்சர் அவங்க கண்டுபிடிக்க ரொம்பவே சிரமப்படுவாங்க. பட் இப்போ நம்ம லாங்குவேஜ் லேபில் மொழிகள் போர்ட்டலில் நம்ம சப்டைட்டில்ஸோட கேப்ஷன்ஸோட நம்ம ஒரு ஸ்டோரியை கொடுக்கறதுனால அவங்களால ஈஸியாக அதை காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியுது. இப்போ ரொம்பவே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக அவங்க ஆன்சரும் பண்ணுறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ரகுரஞ்சன், என் பேர் ஸ்ரீ தர்ஷன்ராஜ். இப்போ நம்ம ஓப்பன் ஸ்டோரியில் இப்போ நாங்கள் ஒரு ஸ்டோரி பண்ணிக்கிறோம் பாருங்கள். இப்போ நம்ம இந்த பென்சிலுக்குள்ளே போகலாம். ரகு, இந்த ஃபேஸ் உனக்கு என்ன தெரியுது? த கேர்ள் இஸ் ஈட்டிங் அன் ஆப்பிள். தமிழில் சிறுமி பழம் சாப்பிடுகிறார். லேர்ன் அண்ட் ரைட் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அதில் நம்ம ஒரு சென்டென்ஸ் இருக்கும், அதை நம்ம ப்ளே பண்ணி கேட்டுட்டு திருப்பி ரெக்கார்ட் பண்ணி நம்ம அதை சொல்லணுங்க. சொன்னால் அதுக்கு எத்தனை மார்க் நம்ம ஸ்கோர் மாதிரி அது மாதிரி ஸ்டோரிஸு அதெல்லாம் நிறையா இருக்கும். அதில் ஸ்டோரிஸ் சம்மந்தமாக கேள்வி கேட்பாங்க. பேராவை அதை பற்றியே எழுத சொல்லுவாங்க. அது மாதிரி நானும் என் பார்ட்னரும் சேர்ந்து எழுதியிருக்கோம். நம்ம கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னா லெசன் எடுக்கும்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே பைஹார்ட் பண்ணி அதை அப்படியே எழுதுகிற மாதிரி இல்லாமல் அவங்களாவே அந்த சென்டென்சஸை அந்த ஸ்டோரியை உணர்ந்து அந்த ஸ்டோரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் சென்டென்சஸில் அவங்கள சொல்கிற மாதிரி ட்ரெயின் பண்ணுறது தான் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ். We are partners in language lab. எனக்கு ஏதாவது தெரியலனா இனியா ஹெல்ப் பண்ணுவா. லெவல் 2ல நிறைய ஸ்டோரி இருக்கு. நான் என் பார்ட்னர் கூட சேர்ந்து அம்மாவின் டு ஸ்கூல் ஸ்டோரியை கேட்டேன். அதே ஸ்டோரியை ஓப்பன் ஸ்டோரி டூல் மூலியமா ரீக்ரியேட் பண்ணேன். பிக்சர் கலெக்ட் பண்ணேன், டயலாக் எழுதின ஒரு ட்விஸ்டோட ஒரு ஸ்டோரியை ரீக்ரியேட் பண்ணேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் இங்கிலீஷ்னா கொஞ்சம் ஃபியர் இருக்கும். இட் கிவ்ஸ் எ ஃபியர் ஃப்ரீ எஜுகேஷன். அதாவது ஃபியர் ஃப்ரீ இங்கிலீஷ் ரீடிங்கை கொடுக்குது. பயமில்லாத ஒரு ஆங்கிலம் கற்பது எப்படி அப்படிங்கிறத இந்த லெபார்டரி நமக்கெல்லாம் கொடுத்த ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. யூஸ்வலி எங்களுக்கு இங்கிலீஷ் பேசுகிறதுனாவே கொஞ்சம் பயமாக இருக்கும். இந்த லேபில் வந்துட்டு நாங்கள் கேம்ஸ் எல்லாம் விளாட்றோம். அப்புறம் இங்கிலீஷில் நிறைய ஸ்டோரிஸ், இங்கிலீஷ்லலாம் சென்டென்ஸ் அதெல்லாம் நாங்கள் லேர்ன் பண்ணுறதுனால எங்களுக்கு இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருது. இந்த லேபில் வந்து நம்ம எவ்வளோ தடவை வேணால் நம்மளுடைய வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதில் நம்ம தப்பு பண்ணாலுமே நம்ம மறுபடியும் ரீகரெக்ட் எவ்வளோ தடவை வேணால் ரீகரெக்ட் பண்ணிக்கலாம். ஹெச்எம்ஸ் எல்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த 6 to 8 இங்கிலீஷ் டெவலப் ஆகிறதுக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை, அதாவது நம்ம உதவி என்னன்னா வாரத்தில் ஒரு பீரியட் அலாட் பண்ணுறது எஃபெக்டிவாக கொடுத்தோம்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்காலத்தில் ஃப்யூச்சரில் ஒரு இங்கிலீஷ் ஸ்போக்கன் ஸ்கில் டெவலப் ஆகி 9th 10th வரும்பொழுது இன்னும் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். இன்டர்வியூ பண்ணும்பொழுதும் அவங்களுக்கு ஒரு கண்டென்ட் தெரியும், அவங்களால ஆனால் சொல்ல முடியாது. பட் அதுக்கு வந்து காரணம் என்னன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷில் அவங்க வந்து கொஞ்சம் பின்னாடி இருக்காங்க. அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுது இந்த லாங்குவேஜ் லேப். கிளாஸ்ல எழுதுனா லாங்குவேஜ் லேப்ல எழுதுனா அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவர்கள் உலகத்தரத்திற்கு முன்னேறவும் உலக அரங்கில் போட்டியிடவும் ஆங்கிலம் ஒரு மொழி அறிவாக அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அதை அவர்கள் திறம்பட கற்றுக்கொள்ள உதவியாகவும் உறுதுணையாகவும் இருப்பது ஆசிரியர்களாகிய நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். ஆங்கிலம் நமக்கு ஒரு பாடமாக இருந்தாலும் மாணவர்கள் ஆங்கிலத்தில் பேசுவதற்கும் படிப்பதற்கும் அது மட்டும் போதுமானதாக இல்லை. அதனால் மாணவர்கள் ஆங்கிலத்தில் பேச
அவர்களுக்கு ஆசிரியர்களின் உதவி அதிகம் தேவைப்படுகிறது. அதற்கான ஒரு முன்னெடுப்பு தான் மொழிகள் ஆய்வகம். நமது குழந்தைகள் ஆங்கிலம் பேசுவதில் அவர்களுக்கு இருக்கும் தயக்கம் என்னவென்றால், நாம் சரியாக பேசுகிறோமா அல்லது தவறாக பேசினால் சக மாணவர்கள் கேலி செய்வார்களோ என்கின்ற பயம்தான். மாணவர்களின் இந்த தயக்கத்தை மொழிகள் ஆய்வகம் சரி செய்யும். காரணம், மொழிகள் ஆய்வகம் விளையாட்டுகள் மற்றும் செயல்பாடுகளின் வழியே மாணவர்களிடத்தில் மகிழ்வோடு உரையாடி சொல்லிக் கொடுக்கிறது. மேலும் இதில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கூறுகள், செயற்கை நுண்ணறிவு நம் மாணவர்களின் படைப்பாற்றல் திறனை வளர்த்தெடுப்பதோடு அவர்களை சரளமாக ஆங்கிலத்தில் பேச வைத்து எதிர்காலத்தில் அவர்கள் ஆங்கிலத்தில் புலமை பெற்றவர்களாக திகழவும் வழிவகை செய்கிறது. எனவே இந்த மொழிகள் ஆய்வகத்தை பயன்படுத்தி மாணவர்கள் ஆங்கிலத்தில் சரளமாக பேச ஆசிரியர்கள் வழிகாட்ட வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நான் வந்துட்டு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் முல்லை நகரில் படிக்கிறேன். இது இந்த மே மாதம் லீவில் வந்துட்டு இங்கிலீஷ் எனக்கு வந்துட்டு முன்னாடியெல்லாம் இங்கிலீஷ் சரியாக பேச வராது. ஆனால் இப்போ கொஞ்சம் பேசுகிறேன். அது இல்லாமல் ப்ரொனன்சியேஷன் எல்லாம் நல்லா பண்ணுறேன். அது இல்லாமல் கம்ப்யூட்டரும் எப்படி ஆப்ரேட் பண்ணணும் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ சார். லாங்குவேஜ் லேம்பில் போனால் ஜாலியாக இருக்கும் மிஸ். ஹாப்பியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அங்கே போய் உக்காந்து டைப் பண்ணுறது, லாங்குவேஜ் லேப்பில் போய் ஸ்டோரி பார்க்குறது, கதை மிஸ் அதை நம்ம ஒரு சொல்லி அதை ரிட்டன் நம்ம கேட்குறது, அதுமாரி நாங்கள் பண்ணியிருக்கிறோம். நம்முடைய தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறையோட உயர் தொழில்நுட்ப கணினி ஆய்வகத்துல மொழிகள் ஆய்வகம் லாங்குவேஜ் லேப் எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முதல்ல ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் அப்படின்றது நம்முடைய டெஸ்க்டாப்ல இருக்கும். அதை நம்ம டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணணும். ஓபன் பண்ண உடனே அந்த சர்ச் பார்ல மொழிகள் .tnschools.gov.in அப்படின்றத நம்ம தட்டச்சு செய்யறோம். செய்த உடனே இந்த வலை பக்கத்துக்கான முகப்பு பக்கம் நமக்கு இந்த மாதிரி அழகா ஓபன் ஆகும். இந்த மொழிகள் .tnschools-குள்ள நுழைஞ்ச உடனே நமக்கு வலது புறத்துல சைன் இன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம கிளிக் செய்யணும். செய்த உடனே நம்முடைய மாணவருடைய எம்இஸ் ஐடி, அதாவது ஸ்டூடெண்ட் ஐடியை நம்ம யூசர் நேமாகவும் அதனுடைய கடைசி 4 இலக்க எண்ணை கொடுத்து அப்படின்னு கொடுத்து அவங்களுடைய பிறந்த ஆண்டை பாஸ்வேர்டாகவும் நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு நம்ம லாகின் செஞ்சுக்கலாம். ஹலோ குழந்தைங்களே, இப்போ நம்ம மொழிகள் .tnschools.government.in போகிறோம். ஒவ்வொரு முறையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஸ்டார் பட்டனை அழுத்துறீங்கன்னா அது ஃபேவரட்ஸில் போயிடும். அதுக்கடுத்து சைன்இன் பட்டனை ஒவ்வொரு முறையும் கிளிக் பண்ணி லாகின் பண்ணிட்டு தான் நீங்கள் இந்த லாங்குவேஜ் லேபை யூஸ் பண்ணணும். எம்இஸ் ஐடி தெரியலையா, கவலையை விடுங்க. உங்கள் கிளாஸ் டீச்சர் கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க எம்இஸோட ஸ்கூல் லாகின்குள்ளே போயிட்டு பாஸ்வேர்டை கொடுத்து இந்த மாதிரி லாகின் பண்ணி உங்களுடைய ஐடியை எடுத்து கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தருடைய ஸ்டூடெண்ட் லிஸ்டும் பார்க்கறப்ப முதல்ல இருக்கிறது தான் ஐடி, உங்களுடைய இயர் ஆஃப் பர்த்தும் எடுத்துக்கிறீங்க. இந்த ரெண்டும் தான் நமக்கு தேவை. இப்ப நம்ம லாகின் பண்ணிடலாம் வாங்க. எம்இஸ் ஐடியும் எம்இஸ் பாஸ்வேர்டும் கொடுத்து நம்ம இப்ப லாகின் பண்றோம். ஃபர்கெட் யுவர் எம்இஸ் ஐடினாலும் நம்ம சைன் இன் அஸ் கெஸ்ட் அதை பயன்படுத்த வேண்டாம். அதுக்கடுத்து உங்க நண்பரும் உடனே உட்கார்ந்து இருப்பாங்க, அவங்களும் லாகின் பண்றோம். ஒவ்வொரு கணினிலையும் 2 மாணவர்கள் அமர்ந்திருப்பாங்க. 2 பேருமே நீங்க லாகின் பண்ணணும். ஒருத்தர் மட்டும் லாகின் பண்ணீங்கன்னா ஒருத்தருக்கு மட்டும் தான் பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். 2 பேருமே லாகின் பண்றதுக்கு வலது பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா 3 டாட்ஸ் இருக்கும். அதுல போயிட்டு ஆட் ஏ ஃப்ரெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்க நண்பரும் அதுக்குள்ள யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ண முடியும். வணக்கம் ஆசிரியர்களே, உங்களை லாங்குவேஜ் லேப் செக்லிஸ்ட் அதாவது சரிபார்ப்பு பட்டியலுக்கு வரவேற்கிறேன். லாங்குவேஜ் லேப் சீராக இயங்குவதை உறுதி செய்வதற்கான படிகளை நான் உங்களுக்கு கற்றுத்தரேன். முதலாவதா லாங்குவேஜ் லேப் பீரியடுக்கு தயாரா இருக்கீங்க என்பதை முழு வீடியோவையும் பார்க்கவும். இரண்டாவதா ஹெட்செட் சரியா வேலை செய்யறதையும் ஸ்பிளிட்டர்ஸ்களுடன் இணைக்கப்பட்டிருக்கிறதையும் உறுதி செய்யணும். அனைவருக்கும் தடையற்ற ஆடியோ அனுபவத்தை பெற இது உதவும். லாங்குவேஜ் லேப் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை டைம் டேபிள் ஒதுக்கப்படுவதை உறுதி செய்யணும். அனைவரும் பார்க்கும் வகையில டைம் டேபிள் ஹைடெக் லேப்ல ஒட்டப்படணும்.
மூன்றாவதா செஷன் பிளானை படித்து திட்டமிட்டுள்ள செயல்பாடுகளை பற்றி அறிஞ்சுக்கணும். அனைத்து மாணவர்களையும் ஈர்க்கக்கூடிய மற்றும் பயனுள்ள லாங்குவேஜ் லேப் பீரியடை வழங்க உதவியா இருக்கும். நான்காவதா லாங்குவேஜ் லேப் பீரியட் போது மாணவர்கள் இருவரா அமர்ந்து அவர்களோட எமிஸ் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு என்டர் செய்து மொழிகள் போர்ட்டலை அணுகுவதை உறுதி செய்யவும். ஒவ்வொரு செஷனும் மாணவர்களுக்கு ஈடுபாடு மற்றும் பயனுள்ளதாக இருக்க உறுதி செய்து கொள்வோம். நன்றி. ஆசிரியர்கள் லாங்குவேஜ் லேப் பீரியட் டைம் டேபிளை தயாரித்து லாங்குவேஜ் லேபில் ஒட்டணும். ஆசிரியர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 6 முதல் 8 வகுப்பு வரையிலான மாணவர்களை லாங்குவேஜ் லேபிற்கு அழைத்து செல்லணும். பிரிவுகளின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் மாணவர்களை அடுத்த வெள்ளிக்கிழமை லாங்குவேஜ் லேபிற்கு அழைத்து செல்லணும். மாணவர்கள் வாரத்திற்கு ஒரு முறையாவது லாங்குவேஜ் லேப் செல்வதை உறுதி செய்யணும். சிபியோட ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி 2 போர்ட் இருக்கும். இதுதான் முதல்ல யூஸ் பண்ண போகிற ப்ரைமரி கேபிள். இதில் ஒரு எண்ட் பாயிண்ட்லேருந்து 2 கனெக்டர்ஸ் இருக்கும், ஒரு ரெட் ஒரு பிளாக். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 அவுட்புட் கொடுக்கக்கூடிய இன்னொரு அடிஷ்னல் கேபிள். இது 2லேருந்து ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கும். அடுத்தது இந்த ப்ரைமரி கேபிள், முக்கியமான கேபிளில் முதல்ல பிளாக்கை ஃபஸ்ட் ஹோலில் இன்சர்ட் பண்ணணும். கீழே அடுத்த போர்ட்டில் ரெட் கலரை இன்சர்ட் பண்ணணும். அடுத்து அதோட எண்ட் பாயிண்ட்டோட இந்த அடிஷ்னல் கேபிளை ஜாயின் பண்ணணும். இந்த கேபிளோட எண்டில் நமக்கு 2 அவுட்புட் பாயிண்ட் இருக்கும். இதோட நம்மளுடைய ஹெட்ஃபோன்ஸை கனெக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் ஹெட்ஃபோனோட எண்ட் பாயிண்ட் இது. இதை அந்த 2 அவுட்புட்டில் எதையாவது ஒரு இடத்துல இன்சர்ட் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு ஹெட்ஃபோனுடைய எண்ட் பாயிண்ட்டை அந்த இன்னொரு ஹோலோட இன்சர்ட் பண்ணலாம். இப்போது நமக்கு 2 ஹெட்ஃபோன்ஸுமே ரெடி. இந்த 2 ஹெட்ஃபோன்ஸ்லேயும் நம்ம ஆடியோ கேட்க முடியும், அதே மாதிரி நம்மளுடைய ஆடியோவை இன்சர்ட் பண்ணவும் முடியும். அடுத்து இப்போது இதை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த அடிஷ்னல் கேபிளை டோட்டலாக ரிமூவ் பண்ணிடுங்க. ப்ரைமரி கேபிள் இருக்கு இல்லையா, அதாவது அந்த ரெட் அண்ட் பிளாக் இருந்தது இல்லையா, அதோட நம்ம ஹெட்ஃபோன் ஏதாவது ஒரு ஹெட்ஃபோனை எடுத்து நம்ம டைரெக்டாக லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அடிஷ்னல் கேபிளை ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ரைமரி கேபிளை கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு ஹெட்ஃபோனோடு நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ண முடியும். அதிகமாக இருக்கிறனால நாங்கள் 2 பேஜை தான் லாங்குவேஜ் லேப் யூஸ் பண்ணுறோம். ஒரு பேஜ் லாங்குவேஜ் லேபில் இருக்கும்போது நாங்கள் கிளாஸில் இருப்போம். அப்போ நாங்கள் லைப்ரரி புக்ஸ் அண்டு தேன்சிட்டு படிப்போம். தேன்சிட்டு படிச்சுட்டு அப்படி டயலாக்ஸ் அண்டு ஸ்டோரி கண்டுபிடிச்சி அது ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். அடுத்த வாரம் லேபுக்கு நாங்கள் போகும்போது இன்டர்நெட்லேருந்து பிக்சர்ஸ் எடுத்து போட்டு எங்கள் வாய்ஸ் ரெக்கார்டையே படமாக க்ரியேட் பண்ணிடுவோம்.